நம்ம எல்லாரும் ஏகேவத்தான பார்க்க வந்திருக்கோம். அவருக்குன்னு ஒரு தனி வேர்ல்ட், அவருக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ், அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஏகே என்னைக்கு ஃபேமிலி லைஃப்குள்ள போனாரோ இந்த கேங்ஸ்டர் லைஃப்ல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனாலும் அவர் எடுத்த கண் அவரை கீழே வைக்கவே விடல. பல வருஷமா போலீஸும் கேங்ஸ்டரும் தேடிக்கிட்டு ஏகே பாம்பேக்கு வந்தார். அவர் வந்த விஷயம் தெரிஞ்சு அவரோட எதிரிங்க பாம்பேல அவரை அட்டாக் பண்ணாங்க. சரி, எனக்கு காசு கொடுத்த மாதிரி வேற யாருக்காவது காசு கொடுத்திருக்கியாடா? மொத்த மலேசியன் கேங்ஸ்டர்ஸ்க்கும் காசு கொடுத்திருக்கேன்டா. மொத்த மலேசியாவுமே அவர்து தான்டா. கேங்ஸ்டர் லைஃப மாற்றி மறந்து மாறி நல்ல மனுஷனா வர சொன்னாங்க. ஏகே அவரோட கேங்ஸ்டர் லைஃபை விட்டுட்டு ஃபேமிலிக்காக சரண்டர் ஆனாரு. என்ன விளையாடுறீங்களா? ஃபர்ஸ்ட் he was தீனா, அதுக்கப்புறம் பில்லா, அதுக்கப்புறம் டான். I can't believe this. யாருமே இல்லையா? ஒருத்தன் கூட இல்லையா அவனுக்கு எதிராக விட்ட சொல்ல? Because they are all hardcore fans, madam. அவனை கூப்பிடு. அவனா? யாரு சார்? வாலி படம் பார்த்திருக்கியா? அப்ப நீ பிறந்திருக்கவே மாட்ட. அதுல இன்னொருத்தன் இருப்பான். அவனை கூப்பிடு. வைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்மளோட பக்கம் போவோம். ரூபாய் வேணாம், உனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுக்கி நில்லு மாமோய். எட்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க. அரை டவுசர் போடுற வயசை கூட தாண்டல சார் அவன். நேத்து வரைக்கும் 5ஆம் கிளாஸ் பசங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் இன்னைக்கு வேற லெவலுக்கு போயிட்டான். இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொன்ன? அவங்க அண்ணன் தம்பிடா, அடிச்சுக்குவாங்க புடிச்சுக்குவாங்க. அடுத்த ஆள் கை வச்சா விடவே மாட்டானுங்க. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவாங்க.